ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸ். இந்த இடம் எங்கன்றது வந்து நான் வீடியோக்குள்ளே போனது ஐயோ காட்டி கொடுத்துருச்சு. ஃபோட்டோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆனால் திருப்பி பிளர் வச்சு பார்ப்பீங்களோ, சரி எப்படினாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வந்து சென்னையில் தான் இருக்கோம். ப்ளஸ் எதுக்காக இங்கே இருக்கோம்னா ஒரு ப்ரொமோஷன் வழியாக வந்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தம்பியோட பர்த்டேவும் முடிச்சுட்டு போயிடலான்றதுக்காக இப்போ நந்தினி வீட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்ன ஃபன் பண்ணுறோன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் காட்டுறோம். இன்றைக்கி என்ன சமையல்னா சிக்கன் ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்றைக்கி நம்ம இங்கே ட்ராவல் பண்ணிட்டு அடுத்து நம்ம போய் பஸ் ஏறுறது, ப்ளஸ் நம்ம வீடு போகிற வரைக்கும் லாக் வரும். இன்றைக்கி இங்கே யார் யாரெல்லாம் வர்றாங்கன்றதையும் கவர் பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுறன்றதையும் கவர் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கிள் அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனு அப்படி நடந்துக்கிறதுக்கு. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. நான் சாப்பிட்டேன். சொல்லு. சாப்பிட்டீங்களா? அப்போ இங்கே சாப்பிட மாட்டீங்களா? ரைட்டா. இங்கே வந்து டேஸ்ட்டே வேற லெவலில் கட்டியா சூப்பராக ஒரு சிக்கன் வச்சுருக்காங்க. பிரியாணி அங்கிள் எப்படினாலும் நீங்கள் பாருங்க, அதை பார்த்தோன்னே எச்சு ஊருட்டு அவர் சாப்பிடலன்னு அங்கிள் நம்பாதீங்க. அவனை ஈ சொல்ல சொல்லிட்டு அவனை ஈ சொல்ல சொல்லிட்டு இப்படி ஆண்டி ஆண்டி போவீங்களா ஆண்டி? சுமதி ஆண்டி போவீங்களா ஆண்டி? ஆண்டி நானே இந்த வீடியோ கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். யார் சொல்றாங்க? சின்ன ஆண்டி. போடி ரொம்ப போயிட்டு இருக்கு. ஃபேமிலி போட்டோ எடுக்கறாங்க. இப்படி இப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வரக்கூடாது. அப்படியே போடுவாங்க. சென்ட்ரா டேபிள் வச்சிருக்கேன். கவர் பண்ணுங்க. சீன் முடிஞ்சு. நீ ஒரு ஜோலி முடிஞ்சுல. நீங்க எடுங்க. ஏன் விளையாட அங்கிள் நீங்க என்ன சின்ன பையனா? போடுவேன் நான்.
அப்பதே பாத்துட்டாங்க கேமரால மாட்டிட்டாங்க ஈ காட்டு பல காட்டுனே அண்ணே சார் ஹாய் ஏய் உங்க போட்டோ ஷூட்டை கொஞ்ச நேரம் கழிச்சு நடத்துங்களேன் முரடா டேய் முரடா எவனை பார்த்தாலும் முறைக்கணும்டா எவனை பார்த்தாலும் முறைக்கணும்டா அவனுக்கு ஈக்குவலா ஃபேஸ் செய்யணும் விஜய் பப்ஜி தொடர்ந்து 5 வருஷத்துல அவன் கை கொடுத்து அமைதியாயிட்டீங்க கையில பிடிச்சி ஏ தள்ளி நில்லடி அவன் அண்ணிக்கிட்ட சூப்பர் எஸ் தேங்க்யூ சார் அம்மாவோட சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா அப்படி இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் காலம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டோம். ப்ளஸ் பிரியாணி ரெண்டுமே அம்மாவோட கைப்பக்குவோம். ஏம்மா ஹாய், இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. சென்னையில் வந்து ஃபங்க்ஷனோட வீடியோ எண்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவே எடுக்க முடியல. ஆனால் இப்படி ஒரு நாள் நடக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன மாதிரினா எனக்கு சென்னையில் வந்து அவ்வளோவா வந்து நிறைய இடங்கள் தெரியாது. ப்ளஸ் வந்து நான் வேலை பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உதயா வந்து லவ் பண்ணுறப்ப வந்து வேலை பார்த்தது வந்து பூந்தமல்லி சுங்குவாஸ்திரம் அந்த 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 இடம். பூந்தமல்லிலேருந்து கோயம்பேடு போவோம், கோயம்பேடுலேருந்து நேராக திருவாமதுரை. ஸோ இந்த மாதிரியே வந்து பழகிடுச்சா. இந்த தடவை ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. வீடியோ நிறையா பேர் வந்து ஏன் போடலன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அண்ணன் அப்டேட்டோட அதோட வீடியோவை நீங்கள் எதுவுமே போடலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்குமே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறப்போ ஃபுல்லாமே ஒரு மாதிரி அன்னைக்கு ஒரு மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம சென்னையில் ப்ரொமோஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கு விஷயமா வந்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு நானும் சென்னை போயிட்டு பஸ்ஸு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேங்க. புக் பண்ணிட்டு பார்த்தா அது வந்து கேளாம்பாக்கமாக அந்த சைடு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து மாற்றிட்டாங்க. அப்போ நான் நந்தினி வீட்டில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பி, நானும் ஒரு குட்டி பையன் வந்து பைக் ஓட்டினான், ஒரு தம்பி, அவன் ஓட்டிகிட்டு போனான். 2 பேர் சேர்ந்து கேளாம்பாக்கத்துக்கு கீழம்பாக்கமாக ஏதோ போட்டு வச்சிட்டோம். அங்கிட்டிருந்து அங்கிட்டு ஒரு 1/2 hour போகிறோம். அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வயக்காடு, இந்த சைடு வந்து ஒரு பெரிய ரணகாளி கோயில், அதுக்கடுத்து ஒரு சுடுகாடு, அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சைடு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, இன்னொன்று லைட்டும் இல்லை. அந்த வண்டியில் அங்கே போன ஸ்கூட்டியில் லைட் இல்லை, நல்லா செம்ம இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே போய்க்கிருக்கோம். போனோடனே எனக்கு தான் பயமாக இருக்குன்னு நினச்சி, டே எனக்கு பயமாக இருக்குடான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிக்கிறீங்க, அக்கா எனக்கே பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ணனே தெரில. அதுக்கப்புறம் வந்து மணி எல்லாமே அங்கே தானே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் நான் ஃபோன் போட்டு இந்த மாதிரி எங்கிட்ட வந்திருக்கோன்னே எனக்கு தெரியலடா, நீங்கள் என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் லொக்கேஷனை வாங்கிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே மறுநாள் வந்து ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு கிளம்பி இன்றைக்கி மதுரை வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு 5 நாளாக வந்து நம்ம வீடியோவே போட முடியலை. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. ஒரு ஒர்க்கு விஷயமா அங்கிட்டு அலைஞ்சதுனால மட்டும்தான் வீடியோ போடல. ப்ளஸ் வந்து இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா வர February 12 வந்து என் லைஃப்லேயே ஒரு எப்படி சொல்லணும்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள். அதுக்கடுத்து வந்து இந்த மாதம் ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் வரும். ப்ளஸ் நான் வந்துட்டு
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸாக வந்து உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். நான் மதுரை வந்ததுக்கப்புறம் போய் தம்பியை பார்த்து போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ப்ளஸ் இதுக்கடுத்து நிறைய வீடியோலாம் இருக்குது. நிறைய வீடியோ உங்களுக்கான வீடியோவும் வரும். ஸோ நிறையா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாடா.